பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யூனிட் 1ல நம்மளோட ஒரு டாபிக் தான் இண்டிசஸ். இப்போ இண்டிசஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலா ஏ கியூப், ஏ ஸ்கொயர், இல்லைன்னா 2^5, 2^8 இப்படின்னு படிச்சிருப்போம். இதுல இந்த ஏ 2 இப்படின்னு சொல்ற வேல்யூ எல்லாம் இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா பேஸ். இந்த ஏ இங்க எழுதியிருக்கோமா, இங்க 2 எழுதியிருக்கோம், இதுக்கெல்லாம் பேர் வந்து பேஸ். அண்ட் பவர்ல எழுதியிருக்கோம்ல, பவர்ல என்னென்ன இருக்குன்னா 3 இருக்கு, 2 இருக்கு, 5, 8 இதெல்லாம் இருக்குல்ல, பவரோட பேர் தான் இண்டெக்ஸ். ஸோ அதை தான் நம்ம இண்டிசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிங்குலர் ப்ளூரல் தான். ஸோ பவரோட நேம் தான் இண்டெக்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இண்டிசஸ்ன்றது ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒன் ஆஃப் த டாபிக். இண்டிசஸ் படிக்கும் போதே நம்ம சேர்த்து என்ன படிக்கணும்னா சர்ட்ஸ் படிக்கணும். சர்ட்ஸ்ன்றது இப்ப இது பேர் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னா இந்த இது ஸ்கொயர் ரூட்ன்றதை எப்படி டினோட் பண்ணலாம்னா பவர் 1/2 அப்படின்னு டினோட் பண்ணும். ஸோ 5 பவர் 1/2 இது பேரு சர்ட்ஸ். அண்ட் இது இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இது பேர் கியூபிக் ரூட். அப்ப இதுதான் நம்மளோட சர்ட்ஸ் இங்க. ஸோ இது பேர் சர்ட்ஸ். இந்த மாதிரி டைரக்டா பவர்ல கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து நமக்கு இண்டிசஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ரொம்ப பேசிக்கான லா பார்க்க போறோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட போறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் லா வந்து a பவர் m இன்டூ a பவர் n. ஸோ பேஸ் சேமா இருந்ததுன்னா என்னால பவரை ஆட் பண்ண முடியும். பேஸ்ன்றது இங்க a ரெண்டுமே இருக்கா, பவர் தான் மாறி இருக்கு. ஸோ பேஸ் சேமா இருந்ததுன்னா பவர்ஸை ஆட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 2^8 இன்டூ இல்ல இன்டூ இப்படி போட்டுக்கோங்க 2^6. பேஸ் வந்து நமக்கு இங்க 2, பவர் வந்து நம்ம அப்ப என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிளிகேஷன்ல இருந்தா அடிஷன். ஸோ 8 + 6, அப்ப இதை நம்மளால 2^14 அப்படின்னு எழுத முடியும். இது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா, a பவர் m டிவைடட் பை a பவர் n. டிவிஷன்ல இருந்ததுன்னா அத மேல a பவர் m இருக்கு, இங்க பேஸ் சேமா இருக்கு, பவரை மைனஸ் பண்ணுவோம். மேல m இருக்கு, கீழே இருக்கிற n நான் மேல எடுத்துட்டு போறேன். இப்போ m மைனஸ் n அப்படின்னு எழுதலாம். இது செகண்ட் லா. ஸோ மல்டிபிளிகேஷன்ல இருந்ததுன்னா அடிஷன், டிவிஷன்ல இருந்ததுன்னா மைனஸ், அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இது செகண்ட் லா. அண்ட் தேர்ட் லா நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா a பவர் m ஹோல் பவர் n. இந்த மாதிரி ஹோல் பவர் இருந்ததுன்னா அதை நான் எப்படி எழுதலாம், a பவர் m இன்டூ n அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து m இன்டூ an, அடுத்தது டிவைடட் பை, இது ஹோல் பவர் a பவர் m இன்டூ n அப்படின்னு எழுத முடியும். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அண்ட் ஃபோர்த் லா, இப்போ a பவர் m ஹோல் பவர் n எழுதிட்டோமா, அடுத்தது வந்து ab ஹோல் பவர் n. இது abன்றது எத்தனை நம்பர் வேணா இருக்கலாம். ஹோல் பவர் என்னன்னா இங்க என்ன அர்த்தம், ஏக்கும் பவர் n, பிக்கும் பவர் n, அதுதான் அதோட மீனிங். அடுத்தது எனிதிங் பவர் 1. பவர் 1னா அது அதே டேர்ம் தான், a தான். அண்ட் அடுத்தது பவர் 0. எதுக்காவது பவர் 0 எந்த நம்பரா வேணா இருக்கலாம், இல்ல எந்த டேர்ம்ஸா வேணா இருக்கலாம். எனிதிங் பவர் 0ன்றது 1. இதெல்லாம் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் நம்மளால சம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது லாஸ்ட் ஒன், மேல இருக்கிற டேர்ம் a பவர் n ரெசிப்ரோகேட் பண்ணா 1/a பவர் -n அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்ல a பவர் -n என்கிட்ட இருந்ததுன்னா அதை 1 டிவைடட் பை கீழே எடுத்துட்டு போகும்போது பவர் பாசிட்டிவா மாறிடலாம். ஸோ மேல இருந்து கீழே போகும்போது மைனஸ் ஆகும், திருப்பி கீழே இருந்து மேல வரும்போது அது பிளஸ்ஸா மாறும். ஸோ சைன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் நமக்கு பேசிக்கா இண்டெக்ஸ்ல இருக்கிற இண்டிசஸ்ல இருக்கிற லா. இப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் தான் போட போறோம். இந்த நமக்கு தேவையான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம் நம்ம. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த குட்டி ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், 5^8 இன்டூ 5^-3. இப்போ இங்க 5ன்றது பேஸ். ஸோ 5 எழுதியாச்சு. அப்போ பவரை நான் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ 8 - 3, ஒன்னுல 8 இருக்கு, ஒன்னுல -3 இருக்கு. அப்போ 8 - 3ன்றது 5. நமக்கு அப்ப கிடைக்கிற ஆன்சர் 5^5. செகண்ட் ஒன், 5^2
divided by 5 power minus 4. இப்போ பேஸ் சேம் 5. கீழே இருக்கிற பவரை மேலே கொண்டு வரேன். மேலே ஏற்கனவே 2 இருக்கு. -4 மேலே வரும்போது +4 ஆயிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5 power 6. ஸோ அப்படி இல்லை, மைனஸ்ல இல்லை அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 power 8 by 2 power 3. ஸோ இங்க என்ன பண்ணலாம், 2 பேஸ் 8 மேல இருக்கு, கீழே இருந்து 3 மேல வந்ததுனால -3. ஸோ 8 - 3ன்றது 5. 2 power 5. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சம்ஸ், நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்குறோம். நெக்ஸ்ட் 2 power 4 whole power 3. ஸோ பேஸ் அப்படியே தான் இருக்கும், இங்க பவர் வந்து மல்டிப்ளை ஆகும். 2 power 4 into 3 வந்து நம்மளால 2 power 12 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 2 power 0. எனிதிங் பவர் 0ன்றது 1. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான சம்ஸ். நம்ம இது வந்து பேசிக் லா அண்ட் பேசிக் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான சம்ஸ் பார்க்கலாம். The very first problem, simplify a plus b whole power 2 by 3 into a minus b whole power 3 by 2 divided by square root of a plus b into a minus b whole cube whole power 6. எல்லாத்துக்கும் சேர்த்து power 6. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். முதல்ல நம்ம இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ab ஹோல் பவர் n. அதோட அர்த்தம் என்ன, ஏக்கும் பவர் n, பிக்கும் பவர் n. அப்ப இப்ப மொத்தமா வெளியில வந்து பவர் 6 இருக்கு. அப்ப அந்த பவர் 6ன்றது எல்லா டேர்முக்குமே மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ a பிளஸ் b ஏற்கனவே அங்க இருக்கிற பவர் 2 by 3, வெளியில இருந்து வந்த பவர் 6. அடுத்தது a மைனஸ் b ஏற்கனவே இருந்தது 3 by 2, வெளியில இருந்து வந்தது 6. ஹோல் திங் டிவைடட் பை, கீழே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு இருக்கா, ஸ்கொயர் ரூட்ல இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதணும், பவர்ல 1 by 2ன்னு எழுதணும். ஸோ a பிளஸ் b, அடுத்தது a மைனஸ் b, அது ஏற்கனவே ஹோல் கியூபா இருக்கு, மொத்தமா சேர்த்து ஸ்கொயர் ரூட்ல, அதனால நான் என்ன பண்றேன், மொத்தமா ஸ்கொயர் ரூட். அண்ட் அந்த வெளியில இருந்து வர 6 வந்து இப்ப ரெண்டு டேர்முக்குமே வரப்போகுது, அதனால நான் வெளியிலேயே இன்டூ 6ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ ஈஸியா இருக்கிறதுக்காக வெளியில எழுதிக்கிட்டேன். இல்ல நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 6 போடக்கூடாது, இங்கேயும் 6 போடாம இப்படி எழுதிக்கலாம். ஸோ மேல வந்து பவர் 2 by 3, 3 by 2 அப்படியே இருக்கு. கீழே ஸ்கொயர் ரூட்டை மட்டும் என்ன பண்ணிருக்கேன், மாத்தி எழுதியிருக்கேன். ஸ்கொயர் ரூட்ன்றது ஹோல் பவர் 1 by 2 அண்ட் ஹோல் திங் பவர் 6. இன்னும் நம்ம உள்ள கொண்டு போகல, நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னும் ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். 2 by 3 இருக்கு, a மைனஸ் b 3 by 2 இருக்கு, அண்ட் இங்க கீழே இருக்கிறது 1 by 2 உள்ள போகுது. ஸோ a பிளஸ் b பவர் 1 by 2 உள்ள போகுது. a மைனஸ் b ஏற்கனவே அங்க 3 இருக்கு, அண்ட் இப்போ ஒரு 1 by 2 உள்ள போகுது. ஹோல் பவர் 6. இப்ப 6 எல்லா டேர்முக்கும் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ a plus b power 2 by 3 into 6, a minus b 3 by 2 into 6, whole thing divided by a plus b, அங்க 1 by 2 இருக்கு, into 6, a minus b 3 by 2 இருக்கு, into 6. இப்ப இந்த into 6 நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, இது கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ்னு வரும். அப்போ a plus b 2 into 2 4. அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணா 3 3s are 9. ஸோ a minus b whole power 9. கீழே இதை கேன்சல் பண்ணா பவர் 3. ஸோ a plus b பவர் 3. அடுத்தது a minus b, இதை கேன்சல் பண்ணா 3 times, ஸோ 9. இந்த 9 and 9 வந்து அப்படியே எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்படி இல்லைன்னா பேஸ் சேமா இருந்தாதான் நான் வந்து ஆடு சப்ட்ராக்ட் எது வேணா பண்ண முடியும். பேஸ்ன்றது வந்து இப்போ இங்க இந்த டேர்ம் தான் நமக்கு பேஸ். இது a பிளஸ் பி பேஸ், அதுக்கு பவர் வந்து 4 3 அப்படின்னு இருக்கு. அடுத்த பேஸ் வந்து a மைனஸ் பி அப்படின்றது பேஸ். ஸோ a பிளஸ் பி பேஸ், மேல பவர் 4,
கீழே இருக்க பவர் 3 மேல வரும்போது -3. அடுத்தது a மைனஸ் பின்றது பேஸ் 9, கீழே இருந்து வரும்போது மேல -9. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 4 - 3ன்றது 1. ஸோ என்னோட ஆன்சர் a plus b பவர் 1. எனிதிங் பவர் 1ன்றது என்னன்னு பார்த்தோம், a plus b தான். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ அடுத்தடுத்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம்.